ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். இலங்கை ஆளும் தரப்பினரால் இலங்கை பிரதம நீதியரசருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட குற்றவியல் பிரேரணை குறித்த விசாரணைகள், அது குறித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் விசாரணைகள், அதற்கு எதிராக பிரதம நீதியரசர் உயர் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு, மேன்முறையீட்டு நீதிமன்றம் தெரிவுக்குழுவை அழைத்தமை குறித்த செய்திகள் கடந்த காலங்களில் பரவலாக பேசப்பட்டிருந்தன. இடையிடையே இந்த செய்திகள் தனிந்திருந்த நிலையில் மீண்டும் அந்த செய்திகள் அல்லது அந்த தகவல்கள் ஊடகங்களில் பரவலாக இடம்பெற்றுள்ளன. வணக்கம் நேயர்களே, இன்று டிசம்பர் மாதம் 27 வியாழக்கிழமை மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். இன்று நாம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள வீரகேசரி தமிழ் நாளிதழை பார்க்கலாம். அதன் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: நீதிமன்றத்தின் அழைப்பாணைக்கும் எதிரணியினருக்கும் தொடர்பில்லை, அரசாங்கமும் நீதித்துறையுமே விவகாரத்தை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஐக்கிய தேசிய கட்சி என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய வீரகேசரி வெளிவந்துள்ளது. அதனை தவிர தமிழ் கூட்டமைப்பின் கருத்து சரியானது, அரசின் செயற்பாட்டில் நம்பிக்கை இல்லை என்ற உப தலைப்புகளுடனும் அந்த பிரதான செய்தி காணப்படுகிறது. பிரதம நீதியரசருக்கு எதிராக குற்ற பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இருந்து ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் கடந்த டிசம்பர் மாதம் 8 விலகிவிட்டனர். எனவே நீதிமன்ற அழைப்பாணைக்கும் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் சம்பந்தமில்லை, அதனை அரசாங்கமும் நீதித்துறையுமே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவித்தார். இதேவேளை தேசிய பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கான இணக்கப்பாட்டை ஏற்படுத்துதல் என்ற நோக்கத்தில் ஆளும் கட்சியினால் அமைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் நம்பிக்கை வைக்க முடியாது என தமிழ் தேசிய கூட்டமைப்பு கருதுவது இயல்பானதே. காரணம், அரசாங்கத்தின் செயற்பாடுகள் நம்பிக்கை வைக்க முடியாத வகையிலேயே அமைந்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார். பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் அங்கம் வகித்த எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் சமூகம் அளித்து விளக்கம் அளிக்கலாம் என்று சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளமை குறித்து விவரிக்கும் போதே திஸ்ஸா அத்தநாயக்க மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இருந்து ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடந்த 8 விலகிவிட்டனர். அதாவது தெரிவுக்குழுவின் அறிக்கை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படுவதற்கு முன்னர் விலகிவிட்டனர். அதன் பின்னர் எதிர்க்கட்சி எம்பிக்களுக்கும் தெரிவுக்குழுவுக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை. அதாவது குறித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் செயற்பாடுகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதவை என்று தெரிவித்தும் பிரதம நீதியரசருக்கு இழுக்கு ஏற்படும் வகையில் சில எம்பிக்கள் கருத்து வெளியிட்டதாலும் அந்த நடவடிக்கைகளை எதிர்த்து எதிர்க்கட்சி எம்பிக்கள் தெரிவுக்குழுவில் இருந்து விலகியதாக திஸ்ஸா அத்தநாயக்க தெரிவித்துள்ளார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர தெரிவுக்குழு விவகாரம் சபாநாயகரின் எல்லையை தற்போது தாண்டிவிட்டது, அடுத்த கட்டத்தை பாராளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்கிறார் தினேஷ் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் விசாரணை அறிக்கையானது சபாநாயகரின் எல்லையையும் தாண்டி தற்போது பாராளுமன்றத்திடம் உள்ளது. எனவே அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதனை பாராளுமன்றமே தீர்மானிக்கும் என்று ஆளும் கட்சியின் பிரதம கொறடாவும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழு தற்போது செயலிழக்கப்பட்டுள்ளது. கடந்த டிசம்பர் மாதம் 8 தெரிவுக்குழு வலுவிழந்து விட்டது. எனவே இதன் பின்னர் அது தொடர்பில் பேசிக்கொண்டு இருப்பதில் அர்த்தமில்லை என்று அவர் குறிப்பிட்டார். பிரதம நீதியரசருக்கு எதிரான குற்ற பிரேரணையை விசாரித்த பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் பணிகள் நிறைவடைந்தாலும் அதனை விசாரிக்க அழைக்கும் அதிகாரம் நீதிமன்றத்திற்கு உண்டு என்று ஓய்வு பெற்ற நீதியரசரான சி.வி. விக்னேஸ்வரன் தெரிவித்துள்ளமை மற்றும் பாராளுமன்ற தெரிவுக்குழுவின் விசாரணை அறிக்கையின் அடுத்த கட்ட செயற்பாடுகள் எவ்வாறு அமையும் என்பதை குறித்து கேட்டபோதே அமைச்சர் தினேஷ் குணவர்தன மேற்கண்டவாறு தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் பிரச்சனையை தீர்க்கும் நோக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு இல்லை, காரணம் கூறி காலத்தை கடத்துகிறது, அரசாங்கம் குற்றச்சாட்டு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தேசிய இன பிரச்சனைக்கு அரசியல் தீர்வை காண்பதற்காக கட்சிகளுக்கு இடையில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்தும் நோக்கில் ஆளும் கட்சியினால் அமைக்கப்பட்டுள்ள பாராளுமன்ற தெரிவுக்குழுவில் இடம்பெறாமல் இருப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு காலத்துக்கு காலம் ஒவ்வொரு காரணங்களை கூறிக்கொண்டே இருக்கும். அவர்களுக்கு உண்மையில் இந்த பிரச்சனையை தீர்க்கும் நோக்கம் இல்லை என்று ஆளும் கட்சியின் பிரதான கொறடாவும் அமைச்சருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். இன பிரச்சனை விவகாரத்தை தீர்க்கப்படாத பிரச்சனையாக பேணுவதே கூட்டமைப்பின் நோக்கமாக உள்ளது. இந்த விடயத்தில் பொறுப்பை தட்டி கழிக்கும் வகையிலேயே அந்த கட்சி செயற்பட்டு வருவதாகவும் தினேஷ் குணவர்தன தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அதனை தவிர இளம் பெண் ஊடகவியலாளர் விபத்தில் பரிதாபகரமாக பலி என்ற தலைப்பில் ஒரு செய்தியும், ஊடகவியலாளர்களுக்கு பெரும் பாதிப்பு என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. 2012 ஊடகவியலாளர்களுக்கு மிக மோசமான ஆண்டாக அமைந்திருக்கிறது என்று எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு தெரிவித்துள்ளது. இது குறித்து எல்லைகளற்ற செய்தியாளர்கள் அமைப்பு செய்துள்ள ஆய்வில்
1995 ஆண்டிலிருந்து 2012 ஆண்டு வரையிலான புள்ளி விவரங்களின் அடிப்படையில் பத்திரிகையாளர்களும் வலைப்பதிவாளர்களும் ஊடக செயற்பாட்டாளர்களும் அதிகம் பாதிப்புக்குள்ளான ஆண்டு இந்த ஆண்டு என அந்த செய்தி நின்று செல்கிறது. இதனை தவிர மன்னார் முசலி வீதியில் பெரும் வெள்ளம், தரைமார்க்க போக்குவரத்து துண்டிப்பு, உணவு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் அச்சம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. மன்னார் முசலி வீதி வெள்ளத்தில் மூழ்கியுள்ளதால் அந்த பாதையுடனான போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக முசலி பிரதேச செயலாளர் தெரிவித்தார். இந்த நிலை தொடருமானால் அப்பிரதேசங்களில் உணவு தட்டுப்பாடு ஏற்படும் எனவும் பிரதேச செயலாளர் மேலும் தெரிவித்தார் என அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர வவுனியாவில் தொடர்ந்தும் சீரற்ற காலநிலை, முல்லைத்தீவு கிளிநொச்சியிலும் அடைமழை என்ற தலைப்பில் ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி வெளிவந்துள்ளது. வவுனியாவில் தொடர்ந்தும் சீரற்ற காலநிலை நிலவுவதால் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் நள்ளிரவு ஆராதனை நடைபெற்ற போது ஓய்ந்திருந்த மழை நேற்று காலை முதல் விட்டுவிட்டு பெய்து கொண்டு இருப்பதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதேபோல அனுராதபுரத்தில் தொடர்ந்தும் மழை, 26 குளங்கள் உடைப்பெடுப்பு என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அனுராதபுர மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு காரணமாக இதுவரையில் 26 சிறிய குளங்கள் உடைப்பெடுத்துள்ளதாகவும் 86 குளங்கள் உடைப்பெடுக்கும் அபாயத்தை எதிர்நோக்கி உள்ளதாகவும் வடமத்திய மாகாண சபை நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் ஜயந்த ஹேரா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர நாம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்துள்ள உதய நாளிதழையும் பார்த்து விடலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, கிளிநொச்சி யாழ் மாவட்டங்களில் கைதானவர்கள் 48 பேருக்கும் புனர்வாழ்வு என்ற பிரதான தலைப்புடன் உதயன் வெளிவந்துள்ளது. யாழ்குடா நாட்டில் அண்மையில் திடீரென மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் வேட்டையின் போது பயங்கரவாத விசாரணை போலீசாரால் கைது செய்யப்பட்ட அனைவரையும் விசேட புனர்வாழ்வுக்கு உட்படுத்த அரசு தீர்மானித்துள்ளதாக உதயனின் அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர வன்முறைக்கு வழி திறக்கும் அரசின் சதியில் சிக்காதீர்கள், தமிழ் இளைஞர்களிடம் கூட்டமைப்பு கோரிக்கை என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தமிழ் இளைஞர்களை மிகவும் திட்டமிட்ட முறையில் வன்முறையில் தள்ளி அவர்களை பயங்கரவாதிகள் என காட்டுவதற்கு இந்த அரசு முயல்கிறது. இளைஞர்கள் எவரும் இந்த சதி வலையில் சிக்கி வன்முறையில் இறங்கிவிடக் கூடாது. நாம் மேற்கொள்ளும் அறவழி போராட்டத்தில் மாத்திரமே இளைஞர்கள் இணைய வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் நேற்று கொழும்பில் முஸ்லிம் தமிழ் தேசிய முன்னணி நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதேபோல இனவாத பரப்புரைகளை கோத்தா நிறுத்த வேண்டும், மனோ கணேசன் வலியுறுத்து என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கொழும்பு உள்ளிட்ட பல இடங்களில் தமிழ் முஸ்லிம் மக்களை குறிவைத்து நடாத்தும் இனவாத பரப்புரைகளையும் செயற்பாடுகளையும் பாதுகாப்பு செயலாளர் கோத்தாபய ராஜபக்ச உடன் நிறுத்த வேண்டும் என்று ஜனநாயக மக்கள் முன்னணியின் தலைவர் மனோ கணேசன் நேற்று தெரிவித்தார். தமிழ் முஸ்லிம் கூட்டணி நேற்று கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இதனை தெரிவித்ததாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர அரச ஊடகங்கள் எனது பெயருக்கு களங்கம் விளைவிக்கின்றன, பிரதம நீதியரசர் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. அரச ஊடகங்கள் தனது பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக பிரதம நீதியரசர் சிராணி பண்டாரநாயக்க குற்றம் சுமத்தி உள்ளதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. அதேபோல ஸ்ரீலங்காவிற்கு பாலியல் தேடலில் முதலிடம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. கூகுள் இணையதளத்தில் பாலியல் தொடர்பான தேடலில் அதிகம் ஈடுபடுவோர் இலங்கையர்கள் என தெரிவிக்கப்படுவதாக அந்த செய்தியும் நின்று செல்கிறது. இதனை தவிர பௌத்த சிங்கள இனம் விரைவில் அழிந்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாம் நாபான பேமஸ்ரீ தேரர் தெரிவித்துள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும் நின்று செல்கிறது. நாம் அதனை தவிர இன்றைய தினம் வெளிவந்துள்ள திவ்ய இன பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, 24 இலங்கையர்களை தாய்லாந்து நாடு கடத்தியுள்ளது. இரவு நேர கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட மோதலை அடுத்து இவர்கள் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை திவ்ய இன வெளியிட்டுள்ளது. தாய்லாந்தில் பாங்காக் நகரில் அமைந்துள்ள இரவு நேர கேளிக்கை விடுதியில் ஏற்பட்ட மோதலில் ஈடுபட்ட 24 இலங்கையர்களையும் தாய்லாந்து போலீசார் கைது செய்து நாடு கடத்தியுள்ளனர். இவர்கள் நேற்று அதிகாலை இலங்கை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர ஆலி பேரலையின் 8வது ஆண்டு நினைவு தினம் நேற்று நாடு முழுவதும் அனுஷ்டிக்கப்பட்டது. இதன் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சிலவற்றையும் திவ்ய இன பத்திரிகையும் அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர இன்று பௌர்ணமி தினம் என்பதால் அது தொடர்பான ஒரு செய்தியையும் சமய அனுஷ்டானங்கள் குறித்த சில செய்திகளையும் திவ்ய இன பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதனை தவிர நாம் இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி, மட்டக்களப்பு மாவட்டத்தில் சில உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் அடுத்த வருடம் நடைபெற உள்ளதாக இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியை
டெய்லி மிரர் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் 9 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான பதவிக்காலம் அடுத்த மார்ச் மாதம் முடிவடைய உள்ளதால் இதனை அடுத்து அந்த பிரதேசத்தில் புதிய தேர்தல் முறைக்கு அமைய அங்கு தேர்தல் நடத்தப்பட உள்ளதாக தேர்தல் திணைக்கள அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதாக அந்த பிரதான செய்தி நீண்டு செல்கிறது. அதேபோல புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள வெனிசுவேலா ஜனாதிபதி ஹியூகோ சாவேஸுக்கு இலங்கை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச மருத்துவர் ஒருவரை அனுப்பி வைக்க தயார் என தெரிவித்துள்ளதாக இன்னும் ஒரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. அதேபோல ஆழி பேரலையின் 8வது ஆண்டு நிறைவு தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் நடைபெற்ற நினைவஞ்சலிகளின் போது எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படத்தை இன்றைய தினம் பிரதானமாக டெய்லி மிரர் பத்திரிகையும் அதன் முன் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. நாம் இதனை தவிர தமிழகத்திலிருந்து இன்று வெளிவந்துள்ள தினமணி பத்திரிகையை பார்க்கலாம். அதனுடைய பிரதான தலைப்புச் செய்தி இன்று தேசிய வளர்ச்சி கவுன்சில் கூட்டம் என்ற தலைப்புடன் தினமணி வெளிவந்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் தலைமையில் தேசிய வளர்ச்சி கவுன்சில் 57வது கூட்டம் தில்லியில் வியாழக்கிழமை நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா, குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களின் முதல்வர்கள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்கின்றனர். 12வது ஐந்தாண்டு திட்டங்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்காக இந்த கூட்டம் நடைபெறுகிறது. பொருளாதார வளர்ச்சியை அதிகரிக்கும் வகையில் புதிய திட்டங்களை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டங்கள் இடம்பெறும் 2012 முதல் 2017 ஆண்டு வரையிலான 5 ஆண்டு வரைவு திட்டத்திற்கு ஒப்புதல் பெற மாநிலங்களின் ஆதரவை தேசிய வளர்ச்சி குழு கூட்டத்தில் பிரதமர் மன்மோகன் சிங் கோருவார் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தினமணியின் அந்த பிரதான செய்தி நின்று செல்கிறது. இதனை தவிர குஜராத் முதல்வராக பதவியேற்றார் மோடி, தமிழக முதல்வர் ஜெயலலிதா நேரில் வாழ்த்து என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. குஜராத் முதல்வராக நரேந்திர மோடி புதன்கிழமை பதவியேற்றுக் கொண்டார். முதல்வராக இவர் பதவியேற்பது இது 4வது முறையாகும். பதவியேற்பு விழாவில் பாஜக தலைவர்கள், தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். சர்தார் பட்டேல் மைதானத்தில் நடந்த விழாவில் ஆளுநர் கமலா மொனிவால் மோடிக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் என அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர பெண்கள் பாதுகாப்பு பரிந்துரைக்க ஒரு நபர் ஆணையம், மத்திய அமைச்சரவை ஒப்புதல் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. தில்லியில் நடைபெற்ற பாலியல் வன்முறை சம்பவம் மற்றும் பெண்களின் பாதுகாப்புக்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து மத்திய அரசுக்கு பரிந்துரைக்க தில்லி உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதி உஷா மெஹ்ரா தலைமையில் ஒரு நபர் ஆணையத்தை அமைக்க மத்திய அமைச்சரவை புதன்கிழமை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. இதனை தவிர பாலியல் வன்கொடுமைகள் மீது தீவிர நடவடிக்கை, முதல்வர் ஜெயலலிதா உறுதி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. தமிழகத்தில் நடைபெற்ற பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியும் நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் VAK. வணக்கம் நேயர்களே.